வணக்கம் நண்பர்களே. ஸோ வந்து பார்த்தா வாழ்க்கை அப்டேட் வரும் நாள் வந்து பார்த்தா 11. ஸோ காலையில் வந்து பார்த்தா அண்ணன் சிறப்பான சாதனைகள்லாம் வந்து பார்த்தா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டேன். ஸோ அதை கின்னஸ் ரெக்கார்டில் சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஃபோனில் ஆன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் ஆகல. அப்படின்னா ப்ரோ கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு சொல்லி கேட்டேன்னா காலையில் 5:30 மணிக்கு ஏன்ட்டேங்க. இது என்ன ப்ரோ நார்மல் விஷயம் சொல்லி கேட்டேன்னா என் வாழ்க்கை வரலாறுல வந்து பார்த்தா காலையில் 5 மணிக்கு நான் எழுந்தது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்து ஸோ யாரா இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஏரியாவில் ஒரு பையன் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் லைஃப்பில் போகலாம் சொல்லிட்டு சரி காலையில் ரீல்ஸ் போகலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஆனால் ரீல்ஸ் பார்க்க மனசு வரலங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் ஸோ பல்லாம் வலிக்கிட்டு எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் காக்காக்கெல்லாம் ஸோ அன்னதானம் போடுவார். அதாவது அன்னதானம் மீன்ஸ் மிச்சர்லாம் போடுவார். ஸோ இன்னைக்கு அந்த வேலையை நம்ம எடுத்துலாம் சொல்லிட்டு எடுத்தாச்சு. எங்கள் அப்பாவுக்கும் காக்காக்கும் வந்து பார்த்தா பயங்கரமான கனெக்ஷன். எந்த அளவுக்கு கனெக்ஷன்னா ஸோ எங்கள் அப்பா வந்து பார்த்தா கையில் வச்சிருப்பாரு மிச்சரை. அது வந்து பார்த்தா கையில் உட்காந்து அது வந்து பார்த்தா எடுத்துட்டு போவோம் அந்த கனெக்ஷன். ஆனால் நம்ம போட்டு வந்து பார்த்தா கொண்டாட எடுக்கல. அதுக்கப்புறம் கொண்டாட கழிச்சு வந்து இருந்துச்சு. என்னை தவிர்த்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்தா எல்லாரு கூடயும் வந்து பார்த்தா காக்கா நல்லாவே பழகும். எந்த அளவுக்கு வந்து பார்த்தா ஸோ இப்போ நான் மிச்சர் போட்டேன்னா எங்கள் அம்மா அதை நின்றுங்கிறாங்களா. ஸோ இது பாருங்க எங்கள் அம்மா வரமா போகிறாங்க, காக்காவை பாருங்க பார்த்து போயிடுவே இல்லை. ஆனால் நான் போட மட்டும் பயந்து ஓடிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா ஸோ நம்பால தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சி பார்த்து அதுக்கப்புறம் நான் சாப்பாடுலாம் போட்டேன். அதெல்லாம் வந்து பார்த்தா ஸோ கரெக்டாக வந்து பார்த்தா எடுத்துச்சு. அப்புறம் காலையில் எழுந்துட்டோம். ஸோ அப்படியே சன்ரைஸும் பார்த்துலாம் சொல்லிட்டு வந்து நம்மளோட பழைய எடிட்டிங் ஆஃபீஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னாலே அந்த எடிட்டிங் ஆஃபீஸுக்கு போயிட்டு ஸோ சன்ரைஸ் பார்த்தோம். சன்ரைஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போனால் ஸோ காலை உணவுலாம் முடியல சொல்லிட்டு வந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டு ஸோ இன்ஸ்டாகிராமுக்கு வந்து பார்த்தா இன்ட்ரோ வீடியோ வந்து பார்த்தா ஒன்று எடுக்கணும் இல்லையா. அதுவும் பார்த்தா ஸோ காலையில் எடுத்துலாம் சொல்லிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தா இன்ட்ரோ வீடியோ எடுத்தாச்சு. கையை உட்காந்து எடிட்டும் பண்ணலாம் சொல்லிட்டு வந்து எடிட்டும் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த கொஞ்ச நாளாக வந்து பார்த்தா ஓவிய கலையின் மீது உள்ள காதல் அதிகமானதால ஸோ டிராயிங் நோட் என்ன இருக்கோ செக் பண்ணி பார்த்தேன். டிராயிங் நோட் கடையில் அதுக்கு பேர் வேற ஒன்று கட்சி நம்ம இந்த புக்கெலாம் படிக்கிறோம் இல்லையா. அந்த புக்கில் ஒரு 4 புக்கு வந்து பார்த்தா இங்கேயே மிஸ் பண்ணி விட்டு போயிட்டு போது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஸோ யூடியூப் சேனலுக்கு டப்பு கொடுக்குற மாதிரி அந்த வேலையெல்லாம் இருந்துச்சு. ஒரு இடத்துக்கு போனேன். நண்பர்களே அந்த இடத்துல நீங்களே பார்த்தீங்களா காற்று எந்த அளவுக்கு அடிக்க சொல்லிட்டு ஸோ அந்த டப்பே கொடுக்க முடியல. அதனால நம்ம பழைய எடிட்டிங் ஆஃபீஸ் ஒன்று இல்லையா அங்கே வந்து பார்த்தா ஸோ டப்பு கொடுத்துருந்தேன். நம்ம நல்லா அந்த யாருக்கு போயிருக்கோம் ஸோ பாருங்க கரெக்டாக 2 பேரும் பார்த்தா கெத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் ஸோ நம்ம வெயில கஷ்டப்படுறத பார்த்து தினக்கு தினம் வந்து பார்த்தா ஸோ நம்மளுக்கு ஒரு ஜூஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அவருக்கு ஒரு பறக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் போல பார்த்தா ரன்னிங் போல சொல்லிட்டு போகிறோம். ஸோ தினம் வந்து பார்த்தா ஜாயின் பண்ணிட்டா வழக்கமாக நானும் ஹோட்டல் தான் போவோம். அதுக்கப்புறம் ஹோட்டலின் மண்டை காய்ச்சல் கொஞ்சம் அதிகமானதில் அவர் பாஸ்ட் விட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதில் வந்து பார்த்தா 2 பேருக்கும் போட்டி ஆயிடுச்சு. தினக்கு தினாவுக்கும் ஹோட்டலுக்கு வந்து போட்டி அதிகமாயிட்டு ஸோ 2 பேரும் ஃபாஸ்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் அவனுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக விட்டு வந்து பார்த்தா ஸோ இந்த போட்டியில் ஜெயிச்சது யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்க. நம்ம தான் ஜெயிச்சோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஸோ குளிக்கிற எல்லாம் இருந்துச்சு. குளிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தா வீட்டில் சாமி கொண்டு சொன்னாங்க. சாமியெல்லாம் கொண்டு முடிச்சுட்டு ஸோ இன்னைக்கு என்ன புக்கு படிக்க போகிறோம் பார்த்தா கடுங்காப்பின்ற புக்கு தான். இந்த முழு கதையும் சுருக்கி சிம்பிளாக சொல்லணும்னா அதாவது பார்த்தா ஒரு மாப்பிள்ள வந்து பார்த்தா ஒரு பெரிய இடத்து வீட்டுக்கு வந்து பார்த்தா பொண்ணு பார்க்க போவார். அந்த இடத்துல வந்து பார்த்தா ஸோ நீங்கள் போயிட்டு 1 மணிக்கு மேலே வாங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ புரோக்கர் வந்து பார்த்தா இதே தெருவில் இன்னொரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் வந்து பார்த்தா அந்த அவங்க அப்பா இல்லை அவங்க அம்மா மட்டும் தான் 7 மணி வீடு சொல்லிட்டு வந்து அங்கே போயிட்டு பொண்ணு பார்க்க சொல்லிட்டு சும்மா டைம் பாஸ்க்கோசரம் போவாங்க. அதுக்கப்புறம் போன இடத்துல வந்து பார்த்தா மாப்பிளைக்கு அந்த பொண்ணை பிடிச்சிடும். அது பொண்ணு வந்து கொஞ்சம் எளிமையானது கொஞ்சம் அழகாக இருப்பாங்க. அவங்க போட்ட கடுங்காப்பி இதெல்லாம் வந்து பார்த்தா அவங்களை கவர்ச்சி பண்ணிடும். அப்புறம் மாப்பிளைக்கு பொண்ணும் பிடிச்சிடும். ஸோ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். டீட்டெயிலாக பிரச்சனை உங்களுக்கு புரியும். ஸோ அவ்வளோ நண்பர்களே தூங்கத்துக்கு முன்னாடி மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு ஸோ தூங்கிட்டேன். நம்ம வாழ்க்கை இப்படி தான் போச்சு. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க.